இந்த பக்கத்துல நமக்கு அஷ்டம சனி விலகி விட்டார், அவர் பாக்ய சனியாக மாறிவிட்டார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பாக்ய சனியை பாக்யாதிபதியே பார்க்க போகிறார். இதுல நம்ம ரொம்ப தேடி பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்புங்கிறது விபரீத ராஜயோகம்னு மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. கடகத்துக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான் 8ஆம் அதிபதி சனி பகவானை விசேஷ பார்வையாக பார்க்க போகிறார். இப்போ இவ்வளவு நாள் எல்லா கடகராசியோடைய நிலைமையுமே கிட்டத்தட்ட அந்த ஐசியு நிலைமைன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, எங்க அடி வாங்கினோம், எப்படி அடி வாங்கினோம், யார்கிட்ட அடி வாங்கினோம்னே தெரியாத ஒரு நிலைமையில் தான் இன்றளவுமே கடகராசிக்காரர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் நோய், மேலும் மேலும் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குன்னு நமக்கு உதவுறதுக்கே ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை. திரும்ப மேலே வருவோமா வரமாட்டோமா, அதல பாதாளத்துக்குள்ளே போய் நாம் மாட்டிக்கொண்டோமே இப்படிங்கிற மாதிரி தனிமையில் அழுதது, தனிமையில் புலம்பியது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்ரூம்குள்ளே போய் அழுதது, கார் கதவுல எல்லா ஜன்னலையும் ஏற்றிட்டு உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து அழுதது, இரவு தூங்கும்போது தலையணைக்குள் திரும்பி படுத்து அழுதது, இதெல்லாமே கடகராசிக்காரர்கள் சந்தித்தார்கள். ஏன் அப்படின்னா, மைண்டில் நெகட்டிவ் திங்கிங் வராது, ஒரு பேலன்ஸ்டு திங்கிங் வரும். இதையும் தவிர பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடம், பூமி விஷயங்கள், அதன் மூலம் கிடைக்க வேண்டிய அபிவிருத்தி, அதன் மூலம் ஒரு செட்டில்மெண்ட்டு, அதை வைத்து நான் கடனை அடைக்க வேண்டும்னு யாரெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறார்களோ, காத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் முதல் குட் நியூஸ் கடகராசியில் உண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் எல்லோரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது வரப்போகிற குரு பெயர்ச்சி. மே மாதத்தின் கடைசி 26/5/2026 குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். மேலும் அவர் சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் வரிசையாக கடக்க போகிறார். குரு உச்சமடைய போகிறார் பஞ்சமகா புருஷ யோகத்தில். இது ஹம்ச யோகமாகவும், தனது 5ஆம் பார்வையாக அவர் விருச்சிக ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர மண்டலத்தையும், 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையால் தனது சொந்த வீடான மீனராசியையும், மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அவர் பார்க்க போகிறார். இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, இந்த வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் மகர ராசி மண்டலத்துக்குள் வந்தாலும் ராகு பகவானையும் குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தை குரு பகவான் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். என்ன, பரிகார கிரகத்தில் முதன்மையான கிரகமாக சொல்லப்படுவது இந்த குரு பகவானைத்தான். பொதுவாகவே ஜோதிடம் பார்க்கும் பொழுது எல்லாமே குரு பார்வை வந்து விட்டது, வியாழ நோக்கம் வந்து விட்டது, சுபகாரியங்கள் நடக்க போகிறது, தயாராக இருங்கள் அப்படின்னு எல்லோரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த விதமான பலனை எவ்வாறு வாரி வழங்க போகிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். பன்னெண்டு ராசிகள்லயே எப்படி சனி பயிற்சியை அதிகமாக கடகராசி எதிர்பார்த்தார்களோ, குரு பயிற்சியையும் அவர்கள்தான் அதிகமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலிருந்து குரு பகவான் ராசியில் அமரப்போகிறார். அப்போ எல்லாரும் என்ன கேட்கலாம், சார் இது ஜென்ம குரு தானே சார் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும், ராசியில் சுப கிரகம் குரு பகவான் உச்சம். அதுவும் இல்லாமல் இதற்கு ஜோதிடத்தில் திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இந்த பக்கத்துல நமக்கு அஷ்டம சனி
விலகிவிட்டார், அவர் பாக்கிய சனியாக மாறிவிட்டார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, பாக்கிய சனியை பாக்யாதிபதியே பார்க்க போகிறார். இதில் நம்ம ரொம்ப தேடி பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்புங்கிறது விபரீத ராஜயோகம்னு மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. கடகத்துக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான் 8ஆம் அதிபதி சனி பகவானை விசேஷ பார்வையாக பார்க்க போகிறார். இப்போ இவ்வளவு நாள் எல்லா கடகராசியோடைய நிலைமையுமே கிட்டத்தட்ட அந்த ஐசியு நிலைமைன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, எங்க அடி வாங்கினோம், எப்படி அடி வாங்கினோம், யார்கிட்ட அடி வாங்கினோம்னே தெரியாத ஒரு நிலைமையில் தான் இன்றளவுமே கடகராசிக்காரர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பிரச்சனையும் இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா அப்படின்னு எதிர்பார்க்காத பிரச்சனைகளை எல்லாம் கடகராசிக்காரர்கள் சந்தித்தார்கள். குறிப்பா திருமணம் நிச்சயம் செய்து அதன் பிறகு ரத்தானது, பத்திரிகை அடித்து எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, கொடுத்த அட்வான்ஸ் திரும்ப கிடைக்காது, கடனை வாங்கியாச்சு, மேலும் மேலும் நோய், மேலும் மேலும் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குன்னு நமக்கு உதவுறதுக்கே ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை. திரும்ப மேலே வருவோமா வரமாட்டோமா, அதல பாதாளத்துக்குள்ளே போய் நாம் மாட்டிக்கொண்டோமே இப்படிங்கிற மாதிரி தனிமையில் அழுதது, தனிமையில் புலம்பியது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்ரூம்குள்ளே போய் அழுதது, கார் கதவுல எல்லா ஜன்னலையும் ஏற்றிட்டு உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து அழுதது, இரவு தூங்கும்போது தலையணைக்குள் திரும்பி படுத்து அழுதது, இதெல்லாமே கடகராசிக்காரர்கள் சந்தித்தார்கள். ஏன் அப்படின்னா, அவ்வளவு பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். இப்போ என்னன்னா, இவர்கள் பிரச்சனையில் இருக்கிறார்கள் அப்படின்னு வெளியில சொன்னா, கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இவர்களுக்குன்னு வரக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்சம் சின்ன சின்ன பிஸ்னஸ் கூட வராமல் போய்விடும், தடைபட்டு விடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இவங்களுக்கு என்ன குட் நியூஸ்னா, 12ஆம் இடத்தில் முடக்கமடைந்திருந்த அந்த குரு பகவான் அப்படிங்கிறது இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இவங்களுடைய கோல்டாக இருக்கலாம், இவங்களுடைய ப்ரிஷியஸ் மெட்டல்ஸாக இருக்கலாம், இவர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம், இதெல்லாம் ராசியில் உச்சமடைந்து இந்த குரு பகவான் இவர்களை நல்வழிப்படுத்த போகிறார், பாக்கியத்தை பார்க்க போகிறார், 5ஆம் இடம் புத்திஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்படின்னாவே குழந்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குட் நியூஸ். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு அபிவிருத்தி இல்லை சார், அது என்னன்னே தெரியாத சில வியாதிகள் எல்லாம் என் குழந்தைகளுக்கு இருக்கிறது, சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, ஸ்கூலில் சேர்த்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலில் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள், ஏதோ மைண்டு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள், வேலைவாய்ப்பு, வியாபாரம், அபிவிருத்தி, இது எல்லாமே தடைப்படுதுன்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முதல் தரமான ராஜயோகம், குட் நியூஸ். மைண்டில் நெகட்டிவ் திங்கிங் வராது, ஒரு பேலன்ஸ்டு திங்கிங் வரும். இதையும் தவிர பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடம், பூமி விஷயங்கள், அதன் மூலம் கிடைக்க வேண்டிய அபிவிருத்தி, அதன் மூலம் ஒரு செட்டில்மெண்ட்டு, அதை வைத்து நான் கடனை அடைக்க வேண்டும்னு யாரெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறார்களோ, காத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் முதல் குட் நியூஸ் கடகராசியில் உண்டு. 7ஆம் அதிபதியை இந்த இடத்தில் குரு பார்க்க போகிறார், 7ஆம் வீட்டையும் பார்க்க போகிறார். 7ஆம் வீடு குறிகாட்டக்கூடியது திருமணம். அப்போ மேரேஜுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு குட் நியூஸ். திருமணம் ஆன நபர்களாக இருந்தால் திருமண வாழ்வில் பிரச்சனை, திரும்ப ஒரு முறை அமர்ந்து குழந்தைகளுக்காக கூட நம்மிடம் பேசி பிரச்சனையை சீரமைத்து கொள்ளலாம். பிறகு நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளலாம். இதற்கு முன் நமக்கு ஏற்பட்ட இந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நாம் வேணுமென்று செய்ததில்லை, மற்றவர்களால், சொந்தக்காரர்களால், நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைதான் என்று புரிந்து இனி நல்லபடியாக தங்களது திருமண வாழ்வை அவர்கள் சீரமைத்து கொள்வதற்கும் சரி செய்து கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு.
பாக்யாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறது. இப்போ நீங்கள் எதெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறீங்க? 9ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய இளைய கலத்திரம், 2ஆம் திருமணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, உங்களுடைய அப்பாவிற்கு கிடைக்க வேண்டிய குட் நியூஸ், அப்பாவுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அபிவிருத்தி, கடன் தீருவது, ஒரு நல்ல கோயில்களுக்கு செய்வது, பூஜை புனஸ்காரங்கள் போவது, ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் போவது, லக்ஸுரி என்று நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ, லக்ஸுரின்னா நான் சொல்கிறது எல்லாமே ஒரு மாதிரி இந்த பூஜைகள், புனஸ்காரங்கள், கோயில், ஆன்மீக பயணம், எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் மதம் சார்ந்த நல்ல விஷயங்களை, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை பெறுவது, இதெல்லாம் இந்த உச்ச குரு கடகராசிக்கு தூக்கி கொடுப்பதற்கு, அள்ளி கொடுப்பதற்கு, வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். பாக்யாதிபதி ஜென்ம ராசியில் உச்ச பலம். திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கடகத்துக்கு வருவதற்கு இன்னும் 12 வருடம் ஆகும். அதாவது குரு அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா கொழுப்பை குறிகாட்டக்கூடிய கிரகம். சந்தோஷத்தில் கடகராசிக்காரர்கள் உடல் எடை குறைஞ்சது ஒரு 2 கிலோ 3 கிலோ கூடக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியும், ஒரு சந்தோஷமும், ஒரு நல்ல உணவும், ஒரு நல்ல சுப நிகழ்வுகளும் நிறைய இவங்க வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைத்தார்களோ அந்த அனைத்து விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. பிரதானமான பரிகாரங்கள் எதுவுமே தேவையில்லை. வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நிறைய ஐஸ்வர்யங்களையும் அனுகூலங்களையும் அபிவிருத்தியையும் அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ கோச்சாரத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராகு பகவான் இந்த வருடத்தின் கடைசியில் தான் மகர ராசி மனைக்குள் செல்ல போகிறார். அப்போ ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. இது காலகட்டங்களில் இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் எங்களுடைய இந்த சேனலில் இந்த காணொளிகளும் அப்லோடு செய்யப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.